ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே நாளைக்கு ஏப்ரல் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓபன் ஆக போகுது. அதோட புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயங்களும் மத்தியானம் 3 மணிக்கு எல்லா புக்கிங்ஸுக்குமான ரூம் புக்கிங்கும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது கூடவே நேற்று எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணதில் ரெகுலராக 2 மணிக்கு தான் கொடுப்பாங்க. அதாவது ஏர்லி மார்னிங் 2 மணிலேருந்து தான் டோக்கன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் கொடுக்கறதுக்கு. ஆனால் நேற்று ரொம்பவே சீக்கிரமாக டோக்கன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அதே டைமுக்கு கொடுத்தாங்கன்னா ரெகுலராக இதே டைம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நாள் முன்னாடி கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக டைம் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி இன்றைக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ ரெகுலராக இதே டைமில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலிகிராம் சேனலை வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற எல்லா அப்டேட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு காலையில் ஏப்ரல் மாதத்துக்கான அங்கப்பிரதர்ஷன டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு புக்கிங்கில் எரர் வந்துச்சா இல்லை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலருக்கு காலையில் ஓப்பன் ஆகின டிக்கெட் ஆகட்டும், மத்தியானம் ஓப்பன் ஆகின டிக்கெட் ஆகட்டும், ஸோ 2 டிக்கெட்டுமே அவங்களுக்கு வந்து வர்ச்சுவல் கியூ வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்று ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் கவுண்டர்ஸில் ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் நைட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கெல்லாம் கூட உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. காலையில் 4 மணியோட எஸ்எஸ்டி டோக்கன் ஃபுல்லாக ஓவர் ஆகிடுச்சு விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில். ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் உங்களுக்கு வந்து ஸ்ரீவாரி மெட்டோட ஸ்டேட்டஸ். ஸ்ரீவாரி மெட்டிலையும் நடைபாதை தரிசன டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நடைபாதை வந்து 6 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுன்றனால அதோட டிக்கெட்ஸ் நமக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு அவைலபிள் இருந்துச்சு. ஆனால் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் ரொம்ப சீக்கிரமாக நேற்று நைட்டு ஒரு 10:30 மணி பக்கமாக 10 மணிக்கு மேலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கு டோக்கன் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 4 மணியோட டோக்கன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கும் அதே டைம் கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக அந்த டைம் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே டைம்ன்றதை அப்டேட் பண்ணலாம். நேற்று ரொம்ப நாள் கழித்து அவங்க திரும்ப கொடுத்தனால க்ரௌட் இருந்தனால ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லை டைமை சேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்கலான்ற ஒரு பிளானிங் இருக்கான்றது தெரியல. அதுவும் இல்லாமல் பாருங்கள், 23ஆம் தேதி இன்றைக்கி ஏர்லி மார்னிங் 3 மணியோட ஸ்லாட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 12 மணிலேருந்து ஸ்லாட் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டை கொடுக்கறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தா தான் அவங்க திருமலைக்கு போயிட்டு ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டில் தர்ஷன் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கான்செப்டில் கொடுத்தாங்களா? ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்றைக்குமே ஏர்லி மார்னிங் தர்ஷன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. சனிக்கிழமை பார்த்தோன்னா தான் நமக்கு ஒரு 2-3 நாள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணும்போது தான் என்ன மாதிரி அப்டேட் இருக்குன்றது நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். எதுவாக இருந்தாலும் நைட்டு நம்ம ஒரு 10-11 மணிக்கெலாம் அங்கே போய் வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுற டைமில் டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் டெலிகிராம்லேயே ஷேர் பண்ணலாம், இல்லை கமெண்ட்ஸில் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ இதுதான் எஸ்எஸ்டி டோக்கனில் நேற்று இருந்த அப்டேட்டு. ஸ்ரீவாரி மெட்டில் டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு 6 மணிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கு இன்றைக்கி 11 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 10,000 ரூபா டொனேஷன் பண்ணிங்கன்னா 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அப்டேட்டு. அதுக்கு அடுத்தது வந்து நேற்று தரிசனம் பார்த்தவங்க 62,223 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் சுமார் 6 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும் 8 மணி நேரம் ஆகிறதா டிடிடி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம். ஸோ அதனால் இந்த டைம் அப்படின்றது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து வெள்ளி, சனி, ஞாயிறு வீக்கெண்ட் வருது. ஸோ அதோட க்ரௌடு எப்பயும் போல் உங்களுக்கு வந்து இருக்கும். எப்பயுமே நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க, டிக்கெட் எதுவுமே இல்லை, எஸ்எஸ்டி வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தர்ஷன் பார்த்துட்டு வரணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வீக் டேஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதில் செவ்வாய் புதன் இல்லைனா திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளில் நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணிக்கலாம். டிடிடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே காலையில் 9 மணியோட ஸ்டேட்டஸ்க்கு வந்து சர்வதர்ஷன டோக்கனே 10 hours ஆகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாலுக்கு வந்து டைரெக்டாக லைனில் போகிற மாதிரி தான் இருக்குது. கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான், வெளியிலலாம் உங்களுக்கு வந்து க்ரௌட் அவ்வளோ கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து அங்கப்பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங், அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக்கிங் எல்லாமே இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து மே மாதத்துக்கான புக்கிங் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 புக்கிங்ஸுமே ஆஃப்லைனில் நமக்கு கிடைக்காது, ஆன்லைனில் கிடைச்சா புக் பண்ணுறது மட்டும்தான். நான் நேற்று வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்து ஒரு சிலர் டிக்கெட் புக் பண்ணியிருந்ததா சொல்லியிருக்கீங்க. நான் புக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணனால தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்குறது.
அப்படி ஏதாவது உங்களுக்கு புக்கிங்கில் டவுட் இருக்குது தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோஸில் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு எல்லாருமே புக் பண்ணக்கூடிய 300 ரூபா தரிசன டிக்கெட் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கிங்க. என்ன அப்படின்னா, இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 3 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து அந்த QR கோடோட வரக்கூடிய பேஜ் தான் வரும். நம்ம பேக் வந்துட்டு திரும்பி பண்ணும்போது தான் வர்ச்சுவல் கியூ வரும். ஸோ அந்த வர்ச்சுவல் கியூன்றது கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் புக்கிங்கில் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். சில நேரம் நமக்கு 4 நிமிஷம், இப்போ ஒரு 10:01 அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா 7 நிமிஷம் 8 நிமிஷம் கூட கியூ வரும். ஸோ அது முடிகிறப்போ ஸ்லாட் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ க்ரோம்லேயே புக் பண்ணுறீங்கன்னா ஒன்று வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இக்னிட்டிவ் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இல்லைனா ஃபயர்ஃபாக்ஸ். இந்த மாதிரி 2 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன்லேயும் அந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டு 2 மொபைல் நம்பரில் லாகின் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மொபைல் நம்பரில் அதிகம் கியூ வருது, ஒரு மொபைல் நம்பரில் கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து, இப்போது நீங்கள் ஒரு 6 பேத்துக்கு 300 ரூபா டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ 6 பேத்துக்குன்னா 6 × 300ன்னு வச்சோன்னா நம்ம 1800 ரூபா வந்து வரும் டோட்டலாக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த அமௌண்ட்டை டபுளாக வச்சுக்க பாருங்கள். சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு தேவையான விட்ராவல் எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ புக்கிங் பண்ணுற எல்லாருக்குமே பேமெண்ட் எரர் வரும்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து போயிட்டு பேமெண்ட் பண்ணிடுவீங்க, பேமெண்ட் டெபிட் ஆகிடும், ஆனால் டிக்கெட் வராது, ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் வரும். அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிக்கெட்டே புக் ஆகியிருக்காது. அப்போது வந்து டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது, நம்ம வேறு ஸ்லாட் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ட்ரை பண்ணும்போது அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம். இல்லை உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு புக்கிங்லேயே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. அப்படி டெபிட் ஆகக்கூடிய அமௌண்ட்டை நமக்கு திருப்பி தரமாட்டாங்களா அப்படின்னா தருவாங்க. இப்போ யூபிஐலாம் இருந்தால் ஒரு நாளில் கூட சில டைம் வரலாம், சில டைம் 3லேருந்து ஒரு 7 நாள் ஆகலாம். இதெல்லாம் ஒர்க்கிங் டேஸ் பொறுத்து தான் இருக்குது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, ஸோ சனி ஞாயிறு விட்டு நெக்ஸ்ட் வீக்கு கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த புக்கிங்ஸ் நாளைக்கு மட்டும்தான். ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி சேஃபான விஷயங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்குன்னு தனியாக வந்து நெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காமனாக இருக்க ஒரு வைஃபை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் செப்பரேட் நெட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். 2 மொபைலில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவேன்னா நம்ம பதட்டத்தில் என்ன பண்ணுவோன்னா, சில டைம் ஆதார் நம்பர்லாம் தப்பு பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கஷ்டம். நேமு, ஏஜ், ஜெண்டர் மாற்றினா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே ரூம் புக் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கீங்கன்னா இந்த விஷயத்த கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிங்க. திருப்பதி ஆகட்டும், திருமலை ஆகட்டும், 2 இடத்துலையுமே நம்ம ரூம் புக் பண்ணணும் ஆன்லைன்லனா கண்டிப்பாக நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருந்தே ஆகணும், இல்லைனா நம்மளால் புக் பண்ண முடியாது. அப்போது நான் வந்து நாள் போய்ட்டு கீழே திருப்பதியில் நாங்கள் ஸ்டே பண்ணி அங்கே இருக்க ஏதாவது கோவில் போகிறீங்க, இல்லை அது உங்கள் விஷ், அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் தரிசனம் போகிற மாதிரிலாம் பிளான் பண்ணுறீங்க, இல்லை கீழே ரூமும் வேணும் மேலேயும் ரூம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 2 பேர்த்துக்கு மினிமமாக ரூம் புக் பண்ணாது, தரிசன டிக்கெட் புக் பண்ணாதான் ரூம் கிடைக்கும். அப்போது நீங்கள் வந்து ஒரு 4 பேர் போகிறீங்க, 5 பேர் போகிறீங்கன்னா 2 மொபைல் நம்பரில் ஒரு 2 பேர் 3 பேர் ஸ்ப்ளிட் பண்ணி புக் பண்ணுங்கள். அப்படி பண்ணாதான் நம்ம கீழேயும் மேலேயும் ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம ஒரே 5 பேர்த்துக்கு ஒரே மொபைல் நம்பரில் பண்ணிட்டோன்னா ஒன்று திருமலா இல்லைனா திருப்பதி, 2ல் ஏதாவது ஒரு புக்கிங் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும், ஒரு ஆப்ஷன் தான் காட்டும். இல்லை நமக்கு வந்து திருமலாவில் மட்டும்தான் ரூம் வேணும் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்குன்னா நீங்கள் 5 பேர்த்துக்கும் சேர்த்து ஒரு மொபைல் நம்பர்லேயே பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்னு தெரியலனா வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு உங்களுக்கு வந்து திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஓப்பன் ஆன எல்லா தர்ஷன் டிக்கெட்டோட ரூம்ஸும் அதில் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு நீங்கள் என்ன டிக்கெட்டோ அந்த டிக்கெட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அதிலே உங்களுக்கு புக்கிங்க்கான அந்த புக்கு ரூம் அப்படி புக் அக்கமடேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கில் இருக்க முக்கியமான தகவல். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மேக்ஸிமம் நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருப்போம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களா புக்கிங் ஆகும். அப்படி எனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் சேவா கூட நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசனும் புக் பண்ணியிருக்கேன், 300 ரூபாயும் புக் பண்ணலாமான்னா புக் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், புக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோட இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.